வார்த்தைகளை நான் பேசிடக்கூடாது, துணிகரமான காரியங்களை நான் செஞ்சிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தாவீது ஜெபிப்பது போல ஜெபிப்போம் என்றால் நாம் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம வருவோமானால் கர்த்தர் புதிய தானியத்தை கொண்டு வருவார். புதியவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புது நன்மைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார். புதுசா இருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க சந்திப்பது புதுசா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க பேசுறது புதுசா இருக்கும். நீங்க உடுத்துறது புதுசா இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் புதுசாவே இருக்கும். உங்களுக்கே தெரியாது, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். புதிய காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரும். நீங்க பல நாள் தேடிக்கொண்டிருந்ததெல்லாம் உங்களை தேடி வரும். பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்க காரியங்கள் எல்லாம் பதில் வரும். எங்கெல்லாம் அப்படி பெண்டிங்ல கிடக்கும், இதை விற்க முடியாம இருக்கு, நிறைய இடத்த அந்த இதை செய்ய முடியாம இருக்கு, அதை இதை பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தேடி வரும். ஆண்டவர் இந்த வருஷத்துல சொல்றாரு, அதெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வாசலுக்கு வரும். அப்ப அது உள்ள வரவிடாதபடி நாமே தடையாக இருக்கக்கூடாது. நாமே தடையா இருக்காம அதை நாம் அறிந்து நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து அதை விளக்குவோமானால் ஆண்டவர் சொல்றாரு, புதிய தானியம் உனக்குள்ளவர். அல்லேலூயா.